ಸಂಖ್ಯಾಗಿಲ್ಲ ಅದು ನಿಂಗೆ பாயிண்ட்லாம் பாம்பு பிடிக்கிற வந்துட்டு எல்லாம் செலக்ட் ஆனாங்கன்னா உங்களுக்கு நல்லது, பாம்பு பிடிக்காத கூட நல்லது. ஏன்னா கோழிங்க மாதிரி வயிற்று என்ன சொல்லுவாங்க பீச்சுனாக்கா அந்த மாதிரி தான் கற்றுவாங்க. ஏன்னா எத்தனை வாட்டி மனுஷன் மாதிரி சொல்லுறேன் சைலண்டாக இப்போ கூட பாருங்க கற்றுக்கிட்டு தான் பேசிட்டு அப்படி என்னடா சொல்கிறான் எதுவும் சொல்கிறான் சுற்றாலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வாய்க்கு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, ஒருத்தனை கொடுத்தன வந்து நாஸ்தியாக போயிடணும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன பண்ணணுனாக்கா நம்ம வீட்டாண்டில் வந்துட்டு கப்பை வராத மாதிரி செடிங்க இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நிறையா பாம்புங்க இப்போது மழை பெய்யுது, வெயில் ஜாஸ்தி இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு பாம்புங்க வெளியே வரும். நம்ம என்ன பண்ணணும்னாக்கா டெய்லி ப்ளீச்சிங் பவுடர் வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் வாங்கணும்னாக்கா வாரத்தில் வந்துட்டு 4 வாட்டி போடலாம். அதில் வந்துட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ஆம்பளை ஜாதி இது பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது கம்மியாக கூட வயசு இருக்குது, ஒரு 80-85 வயசு இருக்குது இதுக்கு. ஏன்னா இதுக்கு வேக்சினேட் சொல்லுவாங்க. ஆனால் எந்த பாம்பு நம்ம கஷ்டாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நேராக கவர்மெண்ட் போயிட்டாக்கா அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. சாமியார் அம்மா கிட்ட கும்பிடுது, பாம்பு பார்த்துட்டாக்க உப்பு போடுறது, பால் வைக்கிறது, ஊதுபத்தி வைக்கிறது, கற்பனை ஏற்றுறது மொத்தம் இது தப்பு. ஏன்னா அவங்களாம் மொத்தம் செருப்பு கைடு தான் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அம்மாவடியில் வந்துட்டு சோஷியல் டெய்லி நம்ம கவர்மெண்ட்டை சொல்ல 250 பேர் நம்ம அம்மாவடி 11 சார் வந்துட்டு சாப்பாடு போட்டுருக்காங்க டெய்லி. லைன்ஸ் கோல்ட் கிளப்பில் கூட மெம்பர்ஷிப் இருக்கேன். திருப்பி ஜெயின் யாத்திராவில் கூட நான் மெம்பர்ஷிப் இருக்கேன். ஜெயின் யாத்திரை என்ன கனாபரேஷன் பண்ணுறாங்க மாதத்துக்கு லாஸ்ட் ஸ்டேட்டுங்க, அங்கே கூட நான் மெம்பர்ஷிப் இருக்கேன். இந்த பாம்புக்கு நம்ம இவங்க வீட்டுக்காரர்கள் சாப்பாடுக்கு நம்ம கூட வந்துட்டு ஸ்னேக் பிடிக்காத நம்ம கல்நாயக்கன் பேர் நான் ஏற்கனவே ஃபாரஸ்ட்டில் யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னாக்கா இது இந்த மாதிரி பாம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னாக்கா செடிங்க மரங்க வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு அங்கே மரங்களை வந்துட்டு பக்கத்தில் விவசாயக்காரங்களை வந்துட்டு வீட்டுக்கு வெறுப்பு பேசுவாங்க, வெட்டின்னு போடுறாங்க. அது வெட்டின்னு போக மாட்டாங்க. வெட்டின்னு போகணுன்னாக்க என்ன ஆகும், நம்மளுக்கு பொல்யூஷன் நல்லா இருக்குது, ரோகம் கம்மியாகும். பட்சிங்க கூட வந்து உட்காருவாங்க செடிங்க வந்து மட்டுமே. செடிங்க விட்டுட்டாக்கா இங்கே உட்காருவாங்க பட்சிங்க, காக்கா குருவி கிருவிங்க மட்டுமே. அதனால இங்கே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு தீனி அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்னேக் கேச்சர் பண்ணலாம்.